துபாயில் துறைமுகம் ஒன்றை இலக்கு வைத்து இன்று அதிகாலை வேளையில் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானும் ஹெஸ்புல்லா அமைப்பும் இணைந்து முதலாக ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். இஸ்ரேலில் 50க்கும் அதிகமான இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்க மண்ணில் வைத்து ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு, அதாவது கலிபோர்னியா நகரத்தில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்பு எச்சரிக்கை செய்திருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதன்கிழமை மாலை இந்த யுத்தம் சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். அத்துடன் இந்த காணொளியில் 2 மேலதிக காணொளிகளை இணைக்க இருக்கின்றேன். ஒன்று ஈரானில் எப்படி மக்கள் வெள்ளம் ஒன்று திரண்டு போரிலே கொல்லப்பட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் என்பது. அடுத்த காணொளி பிரித்தானியாவில் வச்சு எப்படி பங்க பஸ்டர் குண்டுகள் விமானங்களில் பொருத்தப்படுகின்றன நேற்று மாலை என்று சொல்லி அது சம்பந்தப்பட்ட ஒரு காணொளியும் கிடைத்திருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கிறேன். இதுபோல நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளையும் அதே போல மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற யுத்தம் தொடர்பான செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துபாயில் புதன்கிழமை இரவுக்கும் இன்று வியாழக்கிழமை விடிகாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், துபாயில் இருக்கக்கூடிய கிரீக் ஹார்பர் என்று சொல்லப்படுற ஒரு துறைமுகத்தில், கிரீக் ஹார்பர் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது தானே, அதிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், ஒரு பிரபலமான துறைமுகம். அதை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானில் இருந்து ட்ரோன்கள் மூலமாக. அதில் ஒரு ட்ரோன் ஒரு உயர்ந்த டவர்ல, ஒரு உயர்ந்த கட்டடத்தில் மோதி இருக்குது. அதாவது ட்ரோன் அப்படியே நேரடியாக மோதிச்சுதா அல்லது சுட்டு வீழ்த்தினா பிறகு அந்த பாகங்கள் மோதிச்சுதா என்னவோ தெரியல. இருந்தாலும் சேத விவரங்கள் இதுவரைக்கும் அறிவிக்கப்படல. இந்த சம்பவம் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யறதுக்கு சற்று முன்னர் இடம்பெற்றிருக்கிறது துபாயிலே. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அதே வேளையில் கட்டாரிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்டாரிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, தாங்கள் புதன்கிழமை இரவுக்கும் வியாழக்கிழமை விடிகாலைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 9 மிசைல்ஸை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக கட்டாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினரும் லெபனானில் செயல்படுகின்ற ஹெஸ்புல்லா அமைப்பினரும் முதலாக இணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கூட்டு தாக்குதல் மிக பெரும் தாக்குதலாக இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரேலில் 50க்கும் அதிகமான இலக்குகள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறை இயக்கப்பட்டு பல ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேலிய அரசாங்கம் கூறுகிறது. இருந்த போதிலும் கூட 50 வெவ்வேறு இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்து இன்றைக்கு 13வது நாள். இந்த 13 நாட்களில் முதல் முறையாக ஈரானினுடைய இராணுவமும் அதே போல ஹெஸ்புல்லா அமைப்பும் ஒன்று சேர்ந்து முதலாக நடத்திய கூட்டு தாக்குதல் இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே எந்தெந்த இலக்குகள் தாக்கப்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது மிக முக்கியமான இராணுவ தளங்கள், அதாவது ஹைஃபா நகரத்திலும் டெல் அவீவிலும் அதே போல பீர்ஷெபா நகரத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஜெருசலேம் நகரத்தில் மிக பெரும் ஒரு வெடியோசை ஒன்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அப்பகுதி மக்கள் உடனடியாக பாதுகாப்பு தேடி பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அமெரிக்காவினுடைய இலக்குகள் 2 இடங்களிலே இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவில் அடிக்கடி தாக்கப்படுற ஒரு இடம் அல் ஹாஜ் என்று சொல்லப்படுற ஒரு பகுதி. அங்கே அமெரிக்க இராணுவத்தினுடைய விமானப்படை தளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேடார் பகுதியும் அங்கேதான் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளுமே செய்திகளில் வரும் இந்த அல் ஹாஜ் பகுதி தாக்கப்பட்டது சொல்லி, அதாவது அந்த இடத்தை இலக்கு வைத்து ஈரானில் இருந்து ஏவுகணைகளோ அல்லது மிசைல்ஸோ ஏவப்பட்டு என்று சொல்லி நடுக செய்தி வருது. நேற்று மாலையும் கூட அந்த சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அது சவுதி அரேபியாவில். அதே போல ஜோர்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்தினருடைய ஒரு விமானப்படை தளம், அதனுடைய பேர் அல் அசார்க் என்று சொல்லி அந்த பகுதியையும் இலக்கு வைத்து ஈரானால கூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல்களினுடைய சேத விவரங்கள் வெளியாகவில்லை.
இந்த தாக்குதல்களுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய வான்படையினர் நேற்று இரவு முழுவதும், புதன்கிழமை இரவு முழுவதும் ஈரானினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்து பரந்த அளவிலான தாக்குதல்களை மேற்கொண்டதாக ஐடிஎஃப் எனப்படுகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹெஸ்புல்லா மற்றும் ஈரான் இணைந்து நடத்திய அந்த கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் விதமாக இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் பல இலக்குகளை தாங்கள் வெற்றிகரமாக தாக்கி அளித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவித்துள்ளார்கள். ஈரானில் தற்பொழுது அமெரிக்க படையினர் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல்களுக்கு பழி வாங்கும் விதமாக ஈரான் அமெரிக்காவில் தாக்குதல்களை நடத்தலாம் என்று சொல்லி, அதாவது அமெரிக்க மண்ணில் வைத்து தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய FBI எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த எச்சரிக்கை செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா நகரம் இருக்குத்தானே, அந்த கலிஃபோர்னியா நகரத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி, அதப்படி அங்கே வச்சு ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறேன்னு சொன்னால் அதுக்கான சாத்தியங்கள் என்னன்றதை FBI தன்னுடைய குறிப்பில் சொல்லியிருக்குது. அதாவது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சகல பெலிஸ் ஸ்டேஷன் மற்றும் இராணுவ தளங்களுக்கு இந்த தகவல் அனுப்பப்பட்டிருக்காம். எல்லாரும் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்லி. எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச கலிஃபோர்னியா ஒரு கடற்கரை நகரம். அப்போ கடற்கரை என்று சொன்னால் கடலில் வச்சு ஒரு அடையாளம் தெரியாத படகுகளில் வச்சு இந்த ட்ரோன்கள் ஏவப்படும் என்று சொல்லி, எனவே அங்கே வச்சு ஏவைக்குள்ள அது கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்குகளை தாக்கக்கூடும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய FBI உள்ளூர் போலீசாருக்கும் இராணுவ தளங்களுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இந்த தகவலை அனுப்பியிருக்கிறார்கள். இதற்குரிய முக்கியமான காரணம், ஈரானில் இப்போ தாக்குதல்கள் நடக்குது. எனவே அமெரிக்காவை பழிவாங்கிறதுக்கு இப்போதைக்கு ஈரானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இலக்குகள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இலக்குகள் தானே. அது அமெரிக்காவுக்கு சொந்தமான படைத்தளங்களாக இருக்கலாம் அல்லது வணிக இலக்குகளாக இருக்கலாம். ஆனால் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வெளியேயும் தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் திட்டமிடுகிறது என்று சொல்லி இந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்க மண்ணில் நடைபெறுகின்ற எந்த ஒரு தாக்குதல் தொடர்பாகவும், அதாவது ஈரானால் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு தாக்குதல் தொடர்பாகவும் எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, ஐ டோன்ட் வொரி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த எச்சரிக்கை எவ்வளவு தூரம் உண்மையானது, அப்படியான தாக்குதல்கள் அமெரிக்க மண்ணில் நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று புதன்கிழமை மாலை சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே கருத்துக்களை சொல்லிக் கொண்டுதான் வாரார். ஆனால் முதல் நாள் சொல்கிற கருத்துக்கும் அடுத்த நாள் சொல்கிற கருத்துக்கும் சம்பந்தம் இருக்காதுன்றது எல்லாராலும் அவதானிக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. ஏன் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டு வாரார் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் நேற்று புதன்கிழமை மாலை அமெரிக்காவினுடைய கென்டக்கி நகரத்தில் ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி ஒன்று நடந்தது, அதாவது பேரணி ஒன்று நடந்தது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே வென்று விட்டோம், நாங்கள் ஏற்கனவே வென்றுட்டோம். அதாவது அந்த சனிக்கிழமை முதல் நாள் தாக்குதலுக்கு தானே, பிப்ரவரி 28 அந்த தாக்குதல் நடத்தின அப்பயே நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். ஆனால் சண்டை தொடர்ந்து நடந்துதான் இருக்கும். எங்களுடைய படைகள் விலக மாட்டார்கள், தொடர்ந்து அங்கேயே தரித்து நின்று தொடர்ந்து மோதல்கள் நடந்து தான் இருக்கும். அது ஏனென்று சொன்னால், நாங்கள் ஈரானை தலை தூக்க விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னுமே முடிக்கிறதுக்கு சில ஜாப்ஸ் இருக்குது, சில வேலைகள் இருக்குது. அதெல்லாத்தையும் முடிச்சு போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சு போட்டு தான் நாங்கள் அங்கிருந்து வெளியில் வருவோம், அது வரைக்கும் சண்டை தொடரும் என்று சொல்லி நேற்று மாலை சொல்லியிருக்கிறார். அதோட இன்னும் ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்தானே, போன வருஷம் 2025 ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு 12 நாள் தாக்குதல் நடந்ததானே ஈரானுக்கு மேலே. அதில் அமெரிக்காவினுடைய B-2 விமானங்கள் பறந்து பங்கபஸ்டர் குண்டுகள் எல்லாம் போட்டது தானே, ஆபரேஷன் மிட்நைட் ஹமர் என்று சொல்லி. அப்போ அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு தாங்கள் நினைச்சதாம் இதோட ஈரான் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி தாங்கள் நினைச்சதாம், தாங்கள் நம்பினதாம். ஆனால் பார்த்தா கொஞ்ச நாளில் திருப்பி வந்துட்டோமாம், ஈரான் திருப்பி பழையபடி இயங்க ஆரம்பித்து விட்டார்களாம். எனவே அந்த ஒரு தப்பை இனி செய்யக்கூடாது, இனி அவர்களை தலை தூக்கவே விடக்கூடாது. அதனால் நாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டன் தான், இருந்தாலும் தாக்குதல்கள் தொடரும். சும்மா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா போய் எங்களால் சண்டை பிடிச்சு கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த முறை ஒரேடியாக கதையை முடிச்சு போட்டு தான் நாங்கள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியில் வருவோம் என்று சொல்லி நேற்று கென்டக்கி நகரத்தில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார்.
அடுத்ததாக 2 காணொளிகள். முதலாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொளி, இது ஈரானில் எடுக்கப்பட்டது நேற்று மாலை. அதாவது இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானிய இராணுவ வீரர்கள் இருக்கிறது தானே, அவர்களுக்கான ஒரு இறுதி வணக்க நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஈரானில் எல்லா இடமும் வான்வெளி தாக்குதல்கள் அச்சுறுத்தல்கள் இருந்துன்னு தான் இருக்குது. ஆனாலும் மக்கள் இவ்வளோ பெருந்தொகையில் கூடி ஈரான் நாட்டு கொடிகள் எல்லாம் பிடிச்சு கொண்டு அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துறது உண்மையில் அந்த மக்கள் இன்னுமே மன உறுதியோடு இருக்கிறார்கள் என்றதை காட்டுது. எனவே இந்த காணொளி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவிக்கொண்டு வருகிறது. இது முதலாவது காணொளி. அடுத்த காணொளி பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இங்கே பிரித்தானியாவில் இப்போ ஏராளமான அமெரிக்க விமானங்கள் கொண்டு வந்து இறக்கப்படுது. அதில் மிக முக்கியமான விமானம் இந்த B-1 லான்சர் என்று சொல்லி, அது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொம்மர், மிகப்பெரிய குண்டுவீச்சு விமானம் என்று சொல்லப்படுகிறது. இது இங்கே யூகேல இருக்கக்கூடிய ஃபேர்ஃபோர்ட் என்று சொல்லப்படுற இடத்துல விமானப்படையினருடைய, அதாவது பிரித்தானிய விமானப்படையினருடைய மிகப்பெரிய பேஸ் ஒன்று இருக்குது. அந்த பேஸில் கொண்டு இறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடந்தது தெரியுமா? நேற்று புதன்கிழமை பின்னேரம் இப்போ அந்த B-1 லான்சரில் வழக்கமான குண்டுகள் இருக்குது தானே, அந்த குண்டுகள் பொறுத்து அந்த பகுதி எல்லாத்தையும் அகற்றி போட்டு பங்க பஸ்டர் குண்டுகளை பொருத்தி இருக்கிறோம் நேற்று. அந்த காட்சிகள் எல்லாம் இப்போ வெளியில் வந்திருக்குது. எனவே இங்கே யூகேல வச்சே இந்த பங்க பஸ்டர் குண்டுகளை பொருத்தி போட்டு நேரடியாக அங்கே போயிட்டு தாக்குதலில் ஈடுபடுறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது. அதில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி தான் இப்போ நீங்கள் பார்த்தது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.